ஹாய் கைஸ், திஸ் இஸ் சக்ரேஸ். இன்றைக்கி என்னடா வீடியோவில் வந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துலான்னு தான் வந்தேன். ஃப்ரெண்டு வந்து இந்த மலையில் வந்து எங்கேயோ பார்சல் கொடுக்கணும்னு கூப்பிட்டான். ஸோ எனக்கும் கடுப்பாக இருந்துச்சா, சரி வண்டியிலேயே அழகாக ஒரு ரைடு இங்கேருந்து தருமபுரம் வரையும் போகணுன்னு சொன்னால், சரி வாங்க பார்சல் கொடுக்க போகலாம், ஒரு அண்ணன்ட்ட கொடுக்கணுமா பார்சல் வாங்கி. ஸோ ஜாலியாக இருக்கும் இந்த மலையில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா பெட்ரோல் பங்கிட்ட இருக்கோம், கொரோனாடு பெட்ரோல் பங்கிட்ட இருக்கோம். அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், போயிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பணும். எங்கே போகிறோம்? சென்ட்ரல்னு ஒரு ஸ்டூடியோக்கு போயிட்டு அந்த ஃப்ரேம் வாங்கி ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. அண்ணா இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே 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 ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினே கையை அண்ணா ஃப்ரேம் வாங்கணும் போயிட்டு. சரி வாங்க கிளம்பலாம். காய்ஸ் இப்போ கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக இப்போ செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கொடையை வச்சு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக மலையில் நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம். டேய் மலையில நனையாதடா, உள்ள வாடா. மலையில நனையாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை? டேய் மெண்டல், உள்ள வாடா. நீ வெளியே வாடா, வாழ்க்கையை அனுபவிக்கிறான். செம்மையான ஒரு கிளைமேட்டு, கரெக்டாக ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி ஒரு பைக்கில் இருக்கு மயிலாடுதுறை. புயல் இன்னைக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஜாலியாக பைக்கில் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் கரெக்டாக நாங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் பார்சல் சர்வீஸ் கிட்ட வந்துட்டோம். போயிட்டு பார்சல் வாங்கிட்டு தருமபுரத்துக்கிட்ட போய் அந்த அண்ணன்ட்ட கொடுக்கணும் பார்சலை. மழை செமையாக பெஞ்சிட்டு இருக்குங்க. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஜி டக்குன்னு போங்க கைஸ். செமையாக பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக கொடை பிடிச்சிட்டு மலையில் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதாங்க மயிலாடுதுறை. பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இதே நேரத்தில் வந்து வெயில் கிளைமேட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், செத்துருவோம், அவ்வளோ சூடும். இப்போ வந்து செம ஜில்லுன்னு கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ வந்து அந்த அண்ணனுக்கு ஃப்ரேம் வாங்குறதுக்காக ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கான். ஃப்ரேம் வாங்கிட்டு அந்த அண்ணன்ட்ட போய் கொடுத்தா போதும். கிளைமேட்டில் போகிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஜில்லுன்னு. வண்டி ஓட்டவும் இல்லை. ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க. நான் தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தாண்டா கஷ்டப்படுறோம். நம்மளும் கிரிஞ்சாவே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்க. ஃப்ரேம் வாங்கியாச்சு. இந்த ஒர்க் பாருங்க ஃப்ரேமே. இதை போய் அந்த அண்ணன்ட்ட கொடுத்தா போதும். போயிட்டு ஃப்ரேமை கொடுத்துட்டு கண்டினியூ பண்றேன். அப்படியே இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்னன்னா கரூர் ரிசர்வ் பேங்க் கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு 2 ஃப்ரேம் வாங்கணும். அந்த அண்ணனுக்கு மொத்தம் 4 ஃப்ரேமு அந்த அண்ணன்ட்ட போயிட்டு கொடுக்கணும். அதனால இங்க வந்து வாங்க வந்துருக்கோம். ஃப்ரெண்டு போயிருக்கான், போயிட்டு வந்தாலும் கண்டினியூ பண்றோம். இடம் தெரியாமல் இந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டு நாங்களும் அலைஞ்சிட்டே இருக்கோம். இன்னும் 2 ஃப்ரேம் வாங்கிட்டு போகணும். அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடாச்சு? சரி இப்போ வாங்கிட்டு வருவோம். ஏதோ A4 ஷீட் வாங்கணுமாங்க, அதனால போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். வேற இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். A few moments later. என்ன ப்ரோ இவ்வளோ லேட் ஆகுது? சரி ஓகே. One eternity later. கைஸ் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நின்றுட்டு தான் இருக்கோம். எப்படா ஆகும்? ஒரு A4 ஷீட் ஒட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் வாங்க. அவங்க பாக்குறாங்க. அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து இல்ல. நேரம் ஒண்ணுக்கு போற மாதிரி பேசிட்டு இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிறாம செருப்பு பிஞ்சிரும். ரொம்ப நேரமா இருந்து இந்த இடத்துல பிரிண்ட் மாட்டிக்கிட்டு, ஸோ இங்கேயே சரிப்பட்டு வரல. இவங்க இவ்வளோ நேரம் நிற்க வச்சு ஒர்க்கே ஆகலை. நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம். ஃபைனலி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃப்ரேம் கொடுக்க. ரொம்ப நேரம் கழிச்சு, ஒரு இன்டர்நெட்டி கழிச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம். போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் ஃப்ரேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரேம் அங்கே 2 பேர் வந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரேமை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரி ஃபைனலி பார்சல் அவங்க வாங்கிட்டாங்க. அதை போயிட்டு இருக்காங்களே அவங்க தான். 2 பேர் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்களே அவங்க தான். ஃபைனலி வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புற வேண்டிய நேரம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, நம்ம கூட ஒருத்தர் இருப்பானே விளாகில், அவனுக்கு வந்து ஒரு லைட்டாக ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கொஞ்சம் இருக்குது. அடுத்தது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் செமஸ்டர் அண்ட் சிஏலாம் வந்துட்டுனால வந்து சரியான வீடியோ போட முடியல.
இன்னையிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், சரியான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு. கன்ஃபார்ம் சரியான வீடியோ போடுவேன். அண்டு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மினி விளாக்மாக தான் வந்திருக்கும், லைட்டாக ஒரு சின்ன விளாக்மாக தான் இருக்கும். கோச்சிக்காதீங்க, அடுத்த விளாக் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போடலாம். நம்ம சேனல் பார்த்துருக்கோங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த இது ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்?